ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்மளுடைய சேனலில் பார்க்கக்கூடிய இந்த ஒரு பதிவானது உங்கள் அனைவருக்குமே பயனளிக்கக்கூடிய ஒரு பதிவு தாங்க. புது வருடம் என்றாலே அனைவருக்கும் மகிழ்ச்சியும் உற்சாகமும் தாங்க காணப்படும். அந்த வகையில் புது வருடத்தினுடைய முதல் நாளானது ரொம்பவே விசேஷமான நாளாக வந்திருந்தா இன்னும் சிறப்பான பலன்கள் தான் கிடைக்கும். அந்த வகையில் தாங்க 2024ஆம் ஆண்டு முதல் நாளே நமக்கு தேய்பிறை பஞ்சமி திதியானது வந்துள்ளது. நம்முடைய வீட்டில் இருக்கக்கூடிய வறுமை நீங்கிறதுக்கும் செல்வ வளம் சேருவதற்கும் இந்த நாளில் ஒரே ஒரு தீபம் மட்டும் ஏற்றி வராகி அம்மனை நீங்கள் வழிபாடு செய்தீங்கனாலே போதும், உங்களுக்கு அனைத்து விதமான வளங்களும் வந்து சேரும். இந்த வருடத்தினுடைய முதல் நாளன்று வந்திருக்கக்கூடிய தேய்பிறை பஞ்சமி திதியானது எப்போ ஆரம்பமாகுது, எந்த தேதி எந்த நேரம் வரைக்கும் காணப்படுது அப்படின்றதையும் இந்த நாளில் நம்ம ஏற்றக்கூடிய முக்கியமான தீப முறையை பற்றியும் தாங்க இந்த பதிவில் தெளிவாக பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடன் வந்தடையும், நீங்களும் பார்த்து பயன்பெறலாம். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வராகி அன்னைக்கு உரிய தினம் அப்படின்னாலே அது பஞ்சமி திதி தாங்க. மாதத்தில் வளர்பிறை பஞ்சமி தேய்பிறை பஞ்சமி அப்படின்னு 2 விதமான பஞ்சமி திதிகள் வரும். பௌர்ணமி முடிந்து வரக்கூடிய 5வது நாள் தான் தேய்பிறை பஞ்சமி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த நாளில் வராகி அம்மனை நம்ம வழிபாடு செய்தோம் அப்படின்னா நமக்கு வேண்டிய அத்தனை விதமான அருளும் நமக்கு கிடைக்குங்க. வராகிய வீட்டிற்கு அழைத்து வரக்கூடிய அந்த ஒரு நாளில் நம்ம எப்படியெல்லாம் தீபம் ஏற்றி வழிபாடுகள் செய்யலாம் அப்படின்றத தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். 31/12/2023 அன்றே தேய்பிறை பஞ்சமி திதியானது ஆரம்பமாகுதுங்க. மேலும் இது வருடத்தினுடைய கடைசி தேய்பிறை பஞ்சமி அப்படின்றது குறிப்பிடத்தக்க ஒரு விஷயம்தான். வருடத்தினுடைய முதல் நாள் செய்ய வேண்டிய தேய்பிறை பஞ்சமி அப்படின்னு சொல்லிட்டு ஏன் ஞாயிற்றுக்கிழமை, அதாவது வருடத்தினுடைய கடைசி தேய்பிறை பஞ்சமி அப்படின்னு சொல்கிறோன்னு நீங்கள்லாம் யோசிக்கலாம். வேறு ஒன்றும் கிடையாதுங்க. இந்த பஞ்சமி திதியானது ஞாயிற்றுக்கிழமை ஆரம்பமாகி திங்கட்கிழமை வரைக்குமே காணப்படுது. அதனால் நீங்கள் இந்த 2 நாட்களில் எந்த நாளில் உங்களால் முடியுதோ அப்போவோ நீங்கள் வராகி அம்மனுக்கு வழிபாடுகள் எல்லாம் செய்துக்கலாம். வருடத்தினுடைய கடைசி நாளில் உங்களால் வராகி அம்மனை வழிபாடு செய்ய முடியும்னா அன்றைய தினத்தில் நீங்கள் வழிபாடுகள் செய்யலாம். அப்படி அன்றைய தினத்தை தவறியவர்கள் ஒருபோதும் கவலைப்படாதீங்க. திங்கட்கிழமையும் வராகி அம்மனுக்கு உரிய திதி காணப்படுறதுனால நீங்கள் வருடத்தினுடைய முதல் நாள் கூட வராகி அம்மனை வழிபாடு செய்யலாம். இந்த திதி எப்போ ஆரம்பமாகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை காலை 11:56 தொடங்கி மறுநாள் திங்கட்கிழமை மதியம் 2:28 வரைக்கும் பஞ்சமி திதியானது காணப்படுகின்றது. இந்த 2 தினங்கள்லையும் வராகி அம்மனுக்கு ஏற்றக்கூடிய முக்கியமான தீபம் என்ன அப்படின்றத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி யாருக்கெல்லாம் வராகி அம்மனை ரொம்ப பிடிக்குமோ அவங்கெல்லாம் மறக்காம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. 1500 ரூபாய் மதிப்பு கொண்ட ஒரிஜினல் கருங்காலி மாலை நம்ம கிட்ட 1100 ரூபாய் மட்டுமே. பாலிஸ்டர் மாலையும் நம்ம கிட்ட இருக்கு. 8 mm பாலிஸ்டர் மாலை வேணும்னா 1400 ரூபாய் வரும். கேஷ் ஆன் டெலிவரி நம்ம கிட்ட கிடையாதுங்க. ரொம்ப நம்பகத்தமையா தினமும் பாத்தீங்கன்னா நிறைய பேர் வாங்கிட்டு இருக்காங்க. மாலையிலேயே பல வகை இருக்குங்க. ஃபர்ஸ்ட் குவாலிட்டி மாலை இந்த ரேட்டுக்கு உங்களுக்கு எங்கேயுமே கிடைக்காதுங்க. கான்டாக்ட் 88 70 10 75 27. பொதுவாகவே வராகி அம்மனுக்கு உரிய தினம் என்றால் அது பஞ்சமி திதி தான். இந்த நாளில் இவங்களுடைய சக்திகளானது அதிகரித்து காணப்படுங்க. பொதுவாகவே அமாவாசை, பௌர்ணமி இது போன்ற முக்கியமான நாட்கள் எல்லாம் தெய்வங்களுடைய சக்தியானது அதிகமாக காணப்படும். மேலும் பிரபஞ்சத்தில் நேர்மறை ஆற்றல்களும் நிறைந்திருக்கக்கூடிய நேரங்களில் நம்ம வழிபாடுகள் செய்யும் பொழுது நம்ம வேண்டிய வரங்களை கண்டிப்பாக நம்மளால் பெற முடியுங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு சிலருக்கு வராகி அம்மனை வீட்டில் வைத்து வழிபாடு செய்யலாமா அப்படின்ற சந்தேகம் இருக்கும். தாராளமாக வராகி அம்மனை நம்மளுடைய வீட்டில் வைத்து வழிபாடுகள் செய்யலாங்க. பொதுவாகவே பெண் தெய்வங்களை வீட்டில் வைத்து நம்ம தாராளமாக வழிபாடு செய்யலாம். அதனால் எந்த ஒரு தவறும் கிடையாது. அந்த வகையில் வராகி அம்மன் பார்ப்பதற்கு உக்கிரமான கடவுளாக காணப்பட்டாலும் கூட குழந்தை உள்ளம் கொண்டவள் தாங்க வராகி. உங்களுடைய தீராத கஷ்டத்தை எல்லாம் தீர்த்து கொடுக்கக்கூடிய இந்த அன்னையை நீங்கள் பஞ்சமி திதியில் தொடர்ந்து வழிபாடு செய்துட்டு வந்தீங்கன்னா நிச்சயமாக உங்களுடைய வீட்டிலையோ வாழ்க்கையிலையோ நல்ல ஒரு மாற்றத்தை நீங்கள் பார்க்க முடியும். இதுபோன்று தொடர்ந்து வராகி அம்மன் வழிபாடுகள் செய்து அவர்கள் மூலமாக சிறந்த பலன்களை அடைஞ்சவங்க இருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய கருத்துக்களை எங்களோட ஷேர் பண்ணிக்கோங்க. வாங்க வராகி அன்னையை நம்ம எப்படி வழிபாடுகள் செய்யலாம் அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். நீங்கள் ஞாயிற்றுக்கிழமையிலேயே வராகி அம்மனை வழிபாடுகள் செய்கிறீங்க, நாங்கள் சொல்லக்கூடிய இந்த முக்கியமான தீபத்தை நீங்கள் ஏற்ற போகிறீங்க அப்படின்னா அன்றைய தினம் நீங்கள் அசைவம் சாப்பிடுவதை தவிர்த்துக்கோங்க. மேலும் அன்று ஞாயிற்றுக்கிழமை இரவு 9 மணிக்கு மேலே நீங்கள்
திருவுருவ படம் வச்சுருக்கீங்க அப்படின்னா அவங்க முன்னாடி வந்து ஒரு தீபத்தை வந்து ஏற்ற வேண்டும். அந்த தீபம் எப்படி ஏற்ற வேண்டும் அப்படின்றத இப்போ நம்ம பார்க்கலாம். ஒரு தட்டில் பச்சரிசியை வந்து நல்லா பரப்பி வைத்துக்கோங்க. அந்த தட்டுக்கு மேலே 2 அகல் விளக்குகள் வைத்து அதில் பசுநெய் ஊற்றி நீங்கள் தீபம் ஏற்றுங்க. இதில் சிவப்பு நிற திரி வாங்கிக்கோங்க, அது ரொம்ப ரொம்ப விசேஷமானது. சிவப்பு திரியை பயன்படுத்தும் பொழுது உங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய கண் திருஷ்டியானது விலகி போகும், உடல் நலம் பெறும், நீண்ட நாட்களாக உங்களை துரத்திட்டு வரக்கூடிய நோய் கூட நீங்கி போகுங்க. மேலும் சண்டை சச்சரவுகள் அனைத்தும் நீங்கி குடும்ப வாழ்க்கையானது சுமூகமாகவே இருக்கும். இதற்காக இந்த சிவப்பு திரியை வந்து பயன்படுத்திக்கோங்க. சிவப்பு திரி வந்து பூஜை கடைகள் எல்லாம் கிடைக்கும், நீங்கள் அதை வாங்கி பயன்படுத்துங்க. இதுபோல் பச்சை நிற திரியை பயன்படுத்தி நீங்கள் தீபம் ஏற்றும் பொழுது உங்களுடைய வீட்டில் குடும்பமானது செழித்து காணப்படும். குழந்தைகள் வந்து நன்றாக படிப்பாங்க. மேலும் கணவன் மனைவி சண்டைகளானது நீங்கி போகுங்க. இதே ஊதா நிற திரியை பயன்படுத்தி நீங்கள் தீபம் ஏற்றும் பொழுது உங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய அத்தனை விதமான பண பிரச்சனைகளும் தீர்ந்து போகும், கடன் தீர்ந்து போகும், வீட்டில் இருக்கக்கூடிய வறுமை நிலையானது மாறுங்க. இது போன்று தீபங்களை எல்லாம் ஏற்றி முடித்த பிறகு அந்த தீபத்தின் முன்பு நீங்கள் அமர்ந்து வராகி அம்மனுடைய காயத்ரி மந்திரத்தை வந்து சொல்லுங்க. உங்களால் எத்தனை முறை சொல்ல முடியுமோ, எவ்வளவு நேரம் சொல்ல முடியுமோ மனதார நீங்கள் வந்து வராகி அம்மனை நினைத்து கொண்டு அவங்களுடைய காயத்ரி மந்திரத்தை வந்து சொல்லுங்கள். ஏற்கனவே அரிசி மேலே நம்ம 2 அகல் விளக்குகள் வைத்திருக்கோம் இல்லையா, அந்த 2 அகல் விளக்குகளும் கிழக்கு முகம் பார்த்து எரியிற மாதிரி வைத்துக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு சிறப்பான பலன்கள் எல்லாம் கிடைக்கும். இப்போ வாங்க வராகி அம்மனுக்குரிய காயத்ரி மந்திரம் என்ன அப்படின்றத பார்த்துட்டு வந்துடலாம். ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய இந்த மந்திரம் தாங்க. ஓம் ஷியாமலாய வித்மகே ஹலஹஸ்தாய தீமகி தன்னோ வாராகி பிரச்சோதயாத் அப்படின்ற இந்த மந்திரத்தை நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. இந்த மந்திரத்தை நீங்கள் தொடர்ந்து 3 முறை சொல்லலாம், ரொம்பவே நல்ல பலன்கள் கிடைக்கும். இல்லைனா 9 முறை சொன்னீங்க அப்படின்னா இன்னும் சிறப்பான பலன்கள் கிடைக்குங்க. உங்களால் 108 முறை சொல்ல முடியும் அப்படின்னா இன்னும் உங்களுக்கு கூடுதலான பலன்களானது கிடைக்கும். மேலும் வராகி அம்மனுக்கு நெய்வேத்தியமாக வெல்லம் கலந்த ஏதாவது ஒரு பானகம் வைங்க. அப்படி முடியல அப்படின்னா வெல்லம் சேர்க்கப்பட்ட எந்த ஒரு பொருளாக இருந்தாலும் நீங்கள் வராகி அம்மனுக்கு வைக்கலாங்க. மேலும் இந்த அன்னைக்கு கிழங்கு வகைகள் அப்படின்றது ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கு கிடைச்சது அப்படின்னா சக்கரவள்ளி கிழங்கு, உருளைக்கிழங்கு போன்ற வகைகளை எல்லாம் வாங்கி படைக்கலாம். பச்சையாக கூட வைத்து படைக்கலாங்க, எந்த ஒரு தவறும் கிடையாது. மாதுளை முத்துக்கள் வைத்து படைக்கலாம். இவங்களுக்கு ரொம்பவே பிடித்தது சிவப்பு நிற மலர்கள் அப்படிங்கிறதுனால சிவப்பு நிற மலர்களால் நீங்கள் அலங்காரம் செய்துக்கோங்க. இந்த ஞாயிற்றுக்கிழமையில் இது போல் நீங்கள் பூஜைகள் எல்லாம் செய்யலாம். ஒருவேளை நீங்கள் திங்கட்கிழமை தான் இந்த பூஜையை செய்கிறீங்க அப்படின்னா பிரம்ம முகூர்த்த நேரத்தை வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. பிரம்ம முகூர்த்த பூஜை செய்யக்கூடிய சரியான நேரமாக 4 மணிலிருந்து 6 மணி வரைக்கும் காணப்படுது. இதற்கு இடைப்பட்ட நேரத்தில் நீங்கள் இந்த ஒரு வழிபாடுகளையும் செய்துக்கலாம். ஞாயிற்றுக்கிழமை அன்று எப்படி நம்ம பூஜைகளை செய்தோமோ அதே வழிமுறைகள் தாங்க நீங்கள் திங்கட்கிழமையும் வந்து பின்பற்ற வேண்டும். நாளில் செய்யக்கூடிய மற்றும் ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, திங்கட்கிழமை அன்று நீங்கள் வெள்ளை நிற திரியை வந்து பயன்படுத்துங்க. இந்த நாளில் பூஜைக்கு பயன்படுத்திய பச்சரிசியை நீங்கள் காக்கை குருவிகளுக்கெல்லாம் வச்சிடலாம். அதோட ஓம் வராகி தாயே போற்றி வஜ்ரகோஷம் அப்படின்ற இந்த ஒரு வாசகத்தை வந்து கமெண்ட் பாக்ஸில் தவறாமல் பதிவு செய்யுங்க. வராகி அம்மனுடைய அருள் பரிபூர்ணமாகவே உங்களுக்கு கிடைக்கும். இந்த பதிவின் மூலமாக வருடத்தினுடைய முதல் நாள் தேய்பிறை பஞ்சமி திதியில் வராகி அம்மனை நம்ம எப்படியெல்லாம் வழிபாடுகள் செய்யலாம், அவர்களுக்கு பிடித்தமான பொருள் என்ன, நெய்வேத்தியம் என்ன செய்யலாம், எந்த நேரத்தில் வழிபாடு செய்தால் என்ன மாதிரியான பலன்கள் எல்லாம் நமக்கு கிடைக்கும் அப்படின்றத பற்றி தெளிவான ஒரு விளக்கத்தை இந்த பதிவில் தெரிஞ்சிட்ருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கூடவே வராகி அம்மனுக்கு உரிய காயத்ரி மந்திரத்தை பற்றியும் தெரிஞ்சிட்ருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அந்த வகையில் இந்த வீடியோ பதிவில் கூறப்பட்டிருக்கக்கூடிய தகவல்கள் அனைத்தும் உங்களுக்கு பயனளிக்கக்கூடிய வகையில் இருந்திருக்கு, உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காமல் வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. மேலும் இந்த வீடியோவில் இருக்கக்கூடிய தகவல்களை உங்களுடைய நண்பர்களும் உறவினர்களும் பார்த்து பயனடையணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா அவங்களுக்கும் மறக்காமல் வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள். இது போன்ற சுவாரஸ்யமான தகவல்களை எல்லாம் உடனுக்குடன் தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு தொடர்ந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. இது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலில் நிறைய ஆன்மீகம் சார்ந்த தகவல்கள் தினம்தோறும் வந்து பதிவேற்றம் செய்துட்டு இருக்கும். இன்னும் நம்ம சேனலை பார்க்காம இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோவை எல்லாம் பார்த்து பயன்பெற்றுக்கோங்க.
பொதுவாகவே ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கடவுள்களை நம்ம வழிபாடுகள் செய்கிறோம். இப்படி கடவுளை வழிபாடு செய்யும் பொழுது நமக்கு நன்மைகள் நடைபெறும் அப்படின்ற ஒரே நம்பிக்கையில் தாங்க. அந்த வகையில் வராகி அம்மனை வழிபாடு செய்யக்கூடியவங்க ஒருபோதும் கஷ்டத்தை சந்திப்பதே இல்லை அப்படின்றது தான் உண்மையான ஒரு விஷயம். நீங்களும் வராகி அம்மனை வழிபாடு செய்து அவங்களுடைய அருளை பெற்றுக்கோங்க. மீண்டும் மற்றொரு சுவாரஸ்யமான பதிவில் சந்திக்கலாம்.